உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இந்து தான் பிரச்சனை நினைச்சு அவளை கொலை பண்ணி எழில அடையலாம்னு நினைச்சேன். எழில் இன்னும் இந்துன்னு சொல்லி உயிரை வாங்குறான். இப்போ இந்துமதிக்கு ஒரு குடும்பம் இருக்கு. சுடர் தான் அவ தங்கச்சின்னு வந்து நிக்குது. இந்த உண்மை மட்டும் எழிலுக்கு தெரிஞ்சது, அப்புறம் என்னால எழில அடைய முடியாமலே போயிடும். அது மட்டும் என்னைக்கும் தெரியவே கூடாது. என்ன பண்றது? நம்மளுக்கு இருக்கிற ஒரே ஒரு சான்ஸ் சுடருக்கும் எழிலுக்கும் இந்த உண்மை தெரியாம இருக்கிறது தான். அது அப்படியே பாதுகாத்து எழில அடைஞ்சிடணும். ஏற்கனவே நம்ம லைஃப்ல ஒரு முறை பெரிய தப்பு பண்ணிட்டோம். அது மறுபடி நடக்கவே கூடாது. எந்த காரணத்துக்காகவும் நான் எழில விட்டு கொடுக்க மாட்டேன். எழில அடையறதுக்கு முன்னாடி சுடர் இந்த வீட்லயே இருக்க கூடாது. அவ இருக்க டேஞ்சர் தான். அவளை எப்படி இந்த வீட்டை விட்டு அனுப்புறது? பாஸ்போர்ட் விசாவுக்கு இங்க தான் அப்ளை பண்ணிருக்காங்க மேடம். சீக்கிரமா ஃபாரின் போகணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க மேடம். அவ கனடா போகணும்னு விசா ரெடி பண்ணிட்டு இருந்தால, அதை ரெடி பண்ணி கொடுத்தா அவளாவே இங்க இருந்து போயிடுவா. இப்பவே அதுக்கான ஏற்பாடு பண்ணுவோம். ஹலோ மேடம். ஹலோ, டிராவல் ஏஜென்சியா? ஆமா மேடம். நான் மனோகரி பேசுறேன். சொல்லுங்க மேடம். எனக்கு உடனே கனடால ஒரு நல்ல கம்பெனில வர்க்கிங் விசா வேணும். சரிங்க மேடம். நான் சொல்ற பேருக்கு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும். முடியுமா? முடியும் மேடம். இட்ஸ் an emergency. ஓகே மேடம். நீங்க சொல்லி நான் பண்ணாம இருப்பேனா? சீக்கிரம் வேலையை முடிச்சிட்டு கால் பண்றேன் மேடம். Thank you so much. ஓகே மேடம். சுடர், சீக்கிரமே உன்னை இந்த வீட்டை விட்டு மட்டும் இல்ல, இந்த நாட்டை விட்டே அனுப்புறேன். அதுக்கப்புறம் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அந்த குட்டி பிசாசுங்களை வீட்டை விட்டு துரத்திட்டு எழில கல்யாணம் பண்றேன். என்ன நினைச்சிட்டு இருக்கா அவ இப்படி இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. இவ எந்த பக்கம் நிக்கிறானே தெரியலையே. எக்ஸ்கியூஸ் மீ பே மேடம், கொஞ்சம் யார பத்தி பேசுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? வேற யாரு? எல்லாம் அந்த சுடரை பத்தி தான். என்னமோ அவ இஷ்டத்துக்கு எழில தொட்டு பேசுறா. எல்லாம் அந்த சுடருக்கே தெரிஞ்சிருக்கணும். என்ன இருந்தாலும் எழில் இன்னொருத்தியோட புருஷன். நாம அவரை தொட்டுலாம் பேசக்கூடாதுன்னு அவளுக்கு புரிய வேண்டாம்? தொட்டு பேசுறாங்களா? என்னடி, நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன், நீ அமைதியாவே இருக்க. நான் சொல்றது கரெக்ட் தானே? ஆமா பே மேடம், கரெக்ட் தான். ஏய், என்ன நக்கலா? நான் இங்க நின்னுட்டு இருக்கேன், நீ சும்மா கடமைக்கு அந்த பக்கம் பார்த்து பதில் சொல்லிட்டு இருக்க. இனிமே அந்த சுடர் கூட நான் பேசவே போறதில்ல. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.